இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம் பத்தாமல் இருக்குது, பாசம். அது உங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கா? கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கலையா? உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வேல்யூவே கொடுக்காத ஒரு இடத்துல பாசத்தை எதிர்பார்த்து என்னெல்லாம் இழக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த அழகான டைம், லைஃப்பில் உங்களுக்காக வச்சிருக்கிற கோல், இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பாசம் கூட உங்களுக்கு வேல்யூவாக தெரியாது. பாசத்தை இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஒரு சப்போர்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே உங்கள் ப்ராப்ளமை நீங்கள் தான் ரிசால்வ் பண்ணணும். என்னைக்காவது என் பாசம் புரிஞ்சா அவங்க திரும்பி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் மனசு நினைக்கும். ஆனால் அதுக்கு இடையில நீங்கள் நிறைய அவமானத்தை ஃபேஸ் பண்ணணும். இது மாதிரி தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சனோட அன்புக்காக நம்ம பக்கத்தில் உள்ள அம்மா, அப்பா, நம்மளுக்காக உள்ள பெட்டு, சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே கேளுங்க, எத்தனை பேருக்கு இது மேட்ச் ஆகுது. எனக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வேல்யூ தெரிஞ்ச அந்த பர்சன் வரணும்னா கண்டிப்பாக வருவாங்க. அதுக்காக நீங்கள் ப்ரெசென்ட்டில் அவமானப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கப்புறமாச்சும் தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஏங்கிட்டு நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்துக்காம விட்டுறாதீங்க. இன்னைக்கு தனியாக கஷ்டப்படுற எல்லாருக்குமே பர்மனெண்ட்டாக ஒன்று கிடைக்கும், மன வலிமை. தனியாக இருக்கும், தனியாகவே எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காம இந்த தனிமையை அழகாக ரசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை வேல்யூ பண்ணுற ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாட்டா.